அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூப் சேனல்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னை பற்றி சொல்லப்போனால் ஸ்ரீ காளீஸ்வரர் அறிவியல் எழுத்தாளர் மற்றும் ஒரு தொழில்நுட்ப ஆர்வலர். தற்போது வார வாரம் சனிக்கிழமை தோறும், அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் 21ஆம் திகதி தொடங்கி மே மாதம் 9ஆம் திகதி வரை கனடாவினுடைய டொராண்டோ பல்கலைக்கழகத்தின் நூலகத்துறை, இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கனியம் அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய செய்யறிவு தொடர்பான இணைய வழி தொடரானது நடைபெற்று வருகிறது. இதனுடைய முதல் வகுப்பு கடந்த சனிக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி ஜூம் மீட்டிங் வழியாக நடந்திருந்தது. இதை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடியவர், அதாவது செய்யறிவு தொடர்பான தகவல்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி கிளாஸ் எடுக்கிறவங்க திரு தமிழரசன் அவர்கள். டாக்டர், முனைவர் பட்டம் பெற்றவர், பிசிக்ஸ், தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ல முனைவர் பட்டம் பெற்றவர், ஏஐ மிஷின் லேர்னிங் துறையில் இன்ஜினியராக தொடர்ந்து பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர். ஒரு மெடிக்கல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ரிசர்ச் ரிலேட்டடான நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். அவருடைய பாணியிலேயே இந்த வகுப்புகள் போயிட்டு இருக்குது. ஒரு அறிமுக வகுப்பை கடந்த வாரம் எடுத்திருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். செய்யறிவு தொடர்பாக நானும் ஏற்கனவே பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய எழுத்தை தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏஐ அப்படின்னா என்னது, அது எப்படி செயல்படுகிறது மற்றும் அதனால் நடைமுறை சிக்கல்கள் வருமா அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கனியம் வலைதளத்தில் நான் தொடர்ந்து எழுதப் போகிறேன். ஒரு தொடராகவே அது அமையும். மேலும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் அங்கு நான் கேட்டு எதை தெரிந்து கொள்கிறேனோ அதை பற்றியும் எழுதப் போகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த வீடியோல பார்த்துடலாம். செய்யறிவு என்றால் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான வரலாற்று பூர்வமாக விஞ்ஞானிகள் சிந்திச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. 100-150 வருடங்களுக்கு முன்பு கூட மனிதன் அளவுக்கு சிந்திக்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கனவு கண்டார்கள், நாவல்கள்ல எழுதினாங்க. அதற்கு பின்பாக எப்பொழுது கணினியின் வரவு தொடங்கியதோ, எப்போது தர்க்க ரீதியிலான லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் அல்காரிதம்ஸ் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சதோ, கணிதம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற 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 கணிதவியல் ரீதியாக நம்மால் ஒரு செய்யறிவை உருவாக்க முடியும் அப்படின்னு முடிவு செய்தார்கள். அது ஒரு 1950களிலேயே நடந்தது. முதலாக எலிசா எனும் ஒரு சேட்பாட் உருவாக்கப்பட்டது. 1960களில் உருவாக்கப்பட்டது. இந்த வருட விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இணையத்தில் தெரிஞ்சீங்கனாலே கிடைக்கும். நான் பிரீஃபா உங்களுக்கு இந்த விஷயத்த மட்டும் எடுத்துட்டு போறேன். அதன் பிறகாக பலரும் நினைப்பது, இதை நான் திரும்ப சொல்றதுக்கான காரணம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. பல தசாப்தங்களுக்கு முன்பே அதற்கான விதை போடப்பட்டு விட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் வகையை சேர்ந்தது கிடையாது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால், ஆசிரியர் கூட இதான் எக்ஸாம்பிளா கொடுத்திருந்தார். பழைய கேம்ஸ்லாம், இந்த கான்ட்ரா மாதிரியான கேம்ஸ்லாம் நீங்க விளையாடி இருப்பீங்க. ஒரு ஸ்டெப்பை கிராஸ் பண்ணும்போது மட்டும் உங்கள் மீது குண்டு போடப்படும். அதாவது இத்தனை மீட்டர் அருகில் நீங்க வரீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த என்பிசி கேரக்டரோ இல்ல அந்த ஒரு வில்லனோ உங்கள் மேல ஷூட் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். இப்போ ஒரு நீர்மட்டம் பார்க்கக்கூடிய இயந்திரம் இருக்குது அப்படின்னா, 5 அடிக்கு கீழே நீர்மட்டம் குறையுதுன்னா ஒரு சிக்னல் கொடுக்கும், 5 அடிக்கு மேல போகுது அப்படின்னா ஒரு சிக்னல் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம இந்த ஆர்டினோ மாதிரியான போர்டு வைத்து ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது இஃப் ஆர் எல்ஸ் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லை, 0 or 1 அப்படின்னு தான் திங்க் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் செய்யறிவு இங்க எப்படி வருகிறது? செய்யறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு நியூரல் நெட்வொர்க்கிங், நியூரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஏஐ, மிஷின் லேர்னிங், இதற்கு பல வடிவமைப்பிலான பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடிப்படையில் இது கணிதவியல் மற்றும் இயற்பியல் சூத்திரங்களின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. அதாவது ஃபார்முலா அல்காரிதம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை அடிப்படையாக வைத்து தான் இயங்குகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இது ஒரு வேர்ட் கெஸ்ஸிங் கேம் மாதிரி தான். அடுத்தடுத்து, அதாவது இப்போ நீங்க ஒரு சாதாரணமான ஏஐ மாடலை உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால், அது அடுத்து என்ன வார்த்தை வர வேண்டும் என்பதை கெஸ் தான் பண்ணும்.
இப்ப நான் உதாரணத்துக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு வார்த்தையை அதற்கு கொடுத்தேன் என்று சொன்னால், தமிழ்நாடோடு தொடர்புடைய அது என்னென்ன விஷயங்கள சேமிச்சு வச்சிருக்கோ, அதத்தான் உங்களுக்கு வந்து குடுக்க போகுது. இதையேத்தான் முன்பு கூகுள் போன்ற சர்ச் இன்ஜின்களும் செய்தது. ஆனால் ஏஐ எப்படி தன்னை காட்டிக்கொள்ளும் என்றால், தனக்கு ஒரு விஷயம் தெரியும் என்பது போல காட்டிக்கொள்ளும். ஆனால் இந்த ஏஐக்குள் சிக்கல்கள் இருக்கின்றனவா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாக எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அதில் எந்த அளவிற்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதோ, குறைவான அளவுக்கு சிக்கல்களும் நிச்சயமாக இருக்கும். ஏஐ கொண்டு தவறான கருத்துக்களை எளிமையாக பெற முடியும். இத வந்து நானே பெர்சனலாவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். ஜெமினி மாதிரியான மாடல்கள், மத்தபடியும் நெறைய மாடல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல போனா, எக்ஸ்ப்ளோயிட்டட் கன்டென்ட் வந்து வெளியில வரும். தடை செய்யப்பட்ட தவறான கருத்து கொண்ட கன்டென்ட் எல்லாம் உங்களால அதிலிருந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணி வெளில எடுக்க முடியும். இது ஏஐல இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இதை வந்து தடுக்க முடியாது. ஓரளவுக்கு தான் தடுக்க முடியும். அதுபோல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளிலிருந்து அது கற்றுக்கொள்ளும். அதற்கு தேவையான தரவுகளை அது பெற்று, பெற்று, பெற்று இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஜெமினியோ ஆர் ChatGPTயோ யூஸ் பண்ணும்போது, ஒரு சேட் ஓப்பன் பண்ணி, அதே சேட்டுக்குள்ள நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கும், ஆல்ரெடி ஓப்பன் சேட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கும் வித்தியாசம். அது தன்னையே பழக்கிக் கொள்ளும். தனக்கு தெரிந்ததை போல காட்டிக்கொள்ளும். அது ஒரு சிக்கலான அமைப்பு கிடையாது. சிக்கலான வலைப்பின்னல் கிடையாது. அது தனக்கு தெரிந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைப்புகளை மேற்கொள்ளும். இமேஜ் ப்ராசஸிங்க்கும் அதைத்தான் அது பயன்படுத்துகிறது. டைனி டைனி டாட்ஸாக தான் ஒரு இமேஜை வந்து உருவாக்குது, வீடியோஸை உருவாக்குது, குரலை உருவாக்குகிறது. அதாவது குரல் இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பது சைனசாய்டல் வேவ்ஸ், ஒலி அலைகளாக காற்றில் பயணிக்கக்கூடியது. அது என்னுடைய இந்த மைக் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா இதில் இருக்கக்கூடிய சின்ன சென்சார், அதிரக்கூடிய வகையில் ஒரு சின்ன சென்சார் இருக்கும், ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அது அதிர்ந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா போய், இது ஒரு ஒயர்ட் மைக் தான். அப்படி இப்போ என்னுடைய மொபைல் ஃபோன்ல கனெக்ட் ஆகி, மொபைல் ஃபோன் ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்மா கொண்டுட்டு வருது. இடையில இது ஸ்கொயர் வேவா இருந்து திரும்ப சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் பைனரி பிட்ஸா வந்து ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது நான் யூடியூபோட சர்வர்ல அதை போட்டு அதை ரிமூவ் பண்ணி, இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு ப்ராசஸ். இதே விஷயத்தை ரிவர்ஸா பண்ணி தான் செய்யறிவு வந்து ஒரு குரலை உருவாக்குகிறது. ஆல்ரெடி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் காலத்திலேயே ஏஐனுடைய பயன்பாடு வருங்கிறத நம்ம கணித்திருந்த விஷயம்தான். இன்னைக்கு செய்யறிவால பயன்பாடுகள் நிறையவே இருக்கிறது. நீங்கள் ஒரு நுட்பவியல் நிபுணராக இருந்தால் செய்யறிவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். ஒரு தனிப்பட்ட முறையில் பல திட்டங்களுக்கான மொழிபெயர்ப்பாளராக நான் பணியாற்றி வருகிறேன். எனக்கு செய்யறிவு மிகவும் பயன்படுகிறது, ஓப்பனாவே சொல்ல போனா. பட் டோக்கன் பர்னிங் அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்குது. நான் அதிகப்படியான அதுக்கு கேள்விகளை கேட்கிறேன். நான் என்னுடைய தகவல்களை அதற்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. வேற வழி கிடையாது. நம்முடைய தேவைகளுக்காக நாம் அதை பயன்படுத்துகிறோம். அதனால சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ 10 நிமிஷம் போகுது. எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஏஐ எப்படி எல்லாம் செல்லும், அந்த ஒரு வகுப்புக்கு போனதுக்கு அப்புறமா இதை பற்றி அவ்வப்போது கணியத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதி கொண்டே வருவேன். கணியம் இணையதளத்தை பற்றி தெரியவில்லை என்றால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன், போய் பாருங்க. நிறைய ஆழமான நுட்பமான கட்டுரைகள் கணியத்தில் உங்களுக்கு காண கிடைக்கும். ஆல்ரெடி டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஏஐ, அதுக்கப்புறமா பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி தமிழில் புத்தகங்கள், மின் புத்தகங்களை இலவசமாக வெளியிட்டு கட்டற்ற முறையில், அதாவது ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ்ல வெளியிட்டு தொடர்ந்து சேவை ஆற்றி வருகிறது கணியம். கணியத்தை வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அங்கே தொடர்ந்து நான் கட்டுரைகளை எழுத போகிறேன். இந்த புத்தகமும் அங்கே விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்பலாம். அவருடைய இணையதளம் தமிழரசன்.io அந்த இணையதளத்தையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இனியும் நீங்கள் இந்த கோர்ஸ்ல வந்து இந்த இணைய வழி தொடர்ல பங்கேற்று வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 6:30 முதல் இரவு 8 மணி வரை இது நடக்கிறது. அந்த நேரத்துல போய் கேள்விகளை கேட்கலாம், தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது செய்யறிவு தொடர்பான உங்களுடைய அறிவை அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது
உங்களுடைய சுய ஆர்வத்தின் அடிப்படையிலானது. சுயாதீனமாக நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் கற்றுக்கொள்ளலாம். ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நானும் கருதுறேன். மேலும் ஏஐ பத்தி அடுத்தடுத்த கட்டங்கள் பற்றி நான் நிறைய கட்டுரைகளும் எழுத இருக்கிறேன். சிறு சிறு புத்தகங்களையும் வெளியிடுவேன். அதை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கும் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா யூடியூப் கமெண்ட்ல கேளுங்க. யூடியூப்லயும் நான் போடக்கூடிய கட்டுரைகளை அடிப்படையாக வைத்து வீடியோஸும் ஒரு 1, 2 வீடியோஸ் இந்த மாதிரி பேசி போடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஃபேக்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல தகவல்கள் இருக்கும். ஏதாவது விசிட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து இது தொடர்பான வீடியோஸை நான் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.